நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விவாரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ராசி பலன்களை பத்தி பேச போறோம். அதாவது வருகிற பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள இந்த ஒரு மாத காலம், மாசி மாதம் தமிழ் மாதத்துல. ஸோ இந்த மாசி மாத பலன்களை நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். வணக்கங்கண்ணா. ஓகே. நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன். ம். ராசி பலன்கள், லக்கண பலன்கள் இது 2மே நம்ம ஒரே இதுக்கு பார்க்கலாம். வெரி குட். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம மேச ராசி பத்தி தான் பேச போறோம். கரெக்ட். இது வந்து லக்கணத்துக்கும் லக்கணம் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். ஓ. இதுல வந்து இப்ப ஒரு என்ன கொஸ்டின் வரும்னா, ம். ராசிக்கு தானே நம்ம வந்து கோச்சாரம் பார்க்கணும். லக்கணத்துக்கு கோச்சாரம் எப்படி பார்க்கறது? ஓகே. பார்க்கக்கூடாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ம். ராசி கோச்சாரத்துக்கும் ராசி கோச்சாரத்துக்கும் ஜென்ம ராசியோட கோச்சாரத்துக்கும் ம். லக்கணத்தை வச்சு கோச்சாரத்தை பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ம். சந்திரன் வந்து மைண்ட். ஓகே. அதான் ஜென்ம ராசியை வச்சு நம்ம கோச்சாரம் பார்க்கறது. கரெக்ட். ஏன்னா மைண்ட் வந்து நம்ம மைண்ட்ல யோசிப்போம். ம். கண்டிப்பா அந்த மைண்ட்ல வந்து ஏன்னா சந்திரனுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் கோச்சாரத்துல அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் ஆசைப்படுறோம், யோசிக்கிறோம், மென்டல் லெவல்ல என்னென்னலாம் திங்க் பண்றோம், இதெல்லாமே வந்து சந்திரன் லெவல்ல வச்சு தான் பார்க்க முடியும். சூப்பர். அதனால சந்திரன் வந்து வச்சு ராசி பலன் ஹெவியா நம்ம சொல்லிட்டு இருக்கிற காரணம். ஓ. லக்கணங்கிறது என்ன? உடம்பு. கரெக்ட். பிசிக்கல் லெவல்ல நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடியது எல்லாமே லக்கணம் தான். ம். லக்கணம் இல்லாம எதுவுமே பொருள்னாவே அது லக்கணம் தான். கரெக்ட். அந்த உடம்புங்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அத பார்க்க முடியுது இல்லையா? கண்டிப்பா. ஆனா சந்திரன் வந்து மைண்ட். நம்ம எப்படி பார்க்க முடியும்? கண்டிப்பா. மைண்ட் வந்து மென்டல் லெவல்ல பார்க்க முடியாது. அது எண்ண ம். ஓட்டங்கள்ல ஒர்க் ஆகும். நான் இந்த ஓகே. மாரி இப்ப யோசிக்கிறேன், இந்த மாரி யோசிச்சேங்கிறது எல்லாம் கோச்சாரத்துல பார்க்கும்போது கரெக்ட்டா ஒர்க் ஆகும். சூப்பர். அதனால ம். லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்காச்சும் மாறக்கூடியது. ராசி வந்து 2 1/2 நாள் மாரி ஒரு ராசி வந்து இருக்கும். ஓகே. அத பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ராசிக்கும் நம்ம ம். சொல்ற கோச்சார பலன்கள்ல ம். ராசிக்கும் பார்த்துக்கலாம், லக்கணத்துக்கும் பார்த்துக்கலாம். சூப்பர். லக்கணத்துக்கு ரொம்பவே ஹெவியா ஒர்க் ஆகும். இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து எதுக்கு குடுக்குறேன்னா, லக்கணத்துக்கு ஹெவியா குடுப்பேன். ம். ராசிக்கு கம்மியா குடுப்பேன். அருமை, அருமை. அப்படிங்கிறத நான் சொல்றேன். மத்தபடி நம்ம சொல்லப்போற ராசி பலன்கள் ம். எ அ அவங்க இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்த பொறுத்து, அவங்களோட யோகங்கள பொறுத்து, என்ன திசாபுத்திகள பொறுத்து மாற்றங்களுக்கு அமைப்பு இருக்கு. கண்டிப்பா. அது திசாக புத்திகள் அதெல்லாம் செக் பண்ணிட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரைட். இல்லைனாலும் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. இந்த மாசத்தோட பொதுவான பலன்கள் அப்படிங்கிற மாரி. ஓகே. இப்ப நம்ம சொல்லப் போறது ராசி பலன்கள்ங்கிறது இது பொதுவான பலன்கள். உங்களோட சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். உங்க திசா புத்திகளுக்கு ஏற்ப என்னென்ன பலன்கள் நடக்குதுங்கிறதையும் நீங்க நல்ல ஜோதிடர் மூலியமா விரிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியில படக்கூடிய நம்மளுடைய ராசி பலன்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்க பலன் பெறலாம். ஓகே. இப்ப நம்ம மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் இதெல்லாம் வந்து மேசராசியில வருது. இந்த மேசராசி, மேச லக்கணம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். ஓகே. இப்ப மேசராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னாதிபதியான செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துல லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு வரார். ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ள வந்து ராகு பகவான் இருக்காரு, புதன் பகவான் இருக்காரு. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிளானட் அங்க வந்து லிங்க் ஆகுது. லக்னாதிபதி வலுவா லாபஸ்தானத்துக்குள்ள வர்றதுனால நிறைய நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் வந்து நடக்க இருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு தனஸ்தானாதிபதியான சுக்கிரனும் அங்கேயே லாபஸ்தானத்துல இருக்காரு. தன லாபத்துக்கான யோகமும் அருமையா இருக்கு. கலத்திரஸ்தானாதிபதியான சுக்கிரனும் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியுமான சுக்கிரன் அங்க இருக்காரு. பார்ட்னர்ஷிப் மூலியமா நல்ல லாபம், மனைவியின் மூலியமா நல்ல கெயின் இதெல்லாம் வந்து கிடைக்க இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், மேசத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு இந்த 8 வீட்டு அதிபதிகளுமே இந்த மாசி மாதத்துல 11ஆம் வீட்டை அலங்கரிக்க போறாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா பேராசைகள் நிறைய தோணும். ஆசைகளை கடந்த பேராசைகள் தோணும். இந்த பேராசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணி நியாயமான ஆசைகள், நியாயமான கெயின் வர்றதை நீங்க வந்து கரெக்டா கெயின் பண்ணிக்கிங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சீட்டிங், அதாவது ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஆசையின் காரணமா ஏமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நண்பர்கள்னால பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்க நெட்வொர்க் சர்க்கிள் மூலியமா நீங்க வந்து நிறைய கெயின் பெற்றாலும் நெட்வொர்க் சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விழிப்புணர்வோட அவேர்னஸோட இருக்கணும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம கொடுக்குறோம். வேற என்ன விவா சொல்லணும் நம்ம அவங்களுக்கு மேச ராசியை பொறுத்த வரைக்கும், மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும்? அதாங்க நீங்க சொன்ன மாரி இந்த மேச ராசி, மேச லக்னத்துல இருக்கீங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா, சரி. நண்பர்கள் மூலியமா பிரச்சனைகள் ஆவறது, சூப்பர். நண்பர்கள் மூலியமா சண்டை சச்சரவுகள் வர்றது, இதெல்லாம் இருக்கு.
சோ ம். கூட்டு நண்பர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் அதிகமா அங்க கூட்டுறதுனால ம். அதான் ஃபோக்கஸா இருக்கும். சோ அதனால நட்பு நண்பர்கள் வட்டாரம். மூலியமா ஏமாற்றம், நண்பர்கள் மூலியமா பிரச்சனைகள், சண்டை ம். சச்சரவுகள் வர்றத தவிர்த்துக்கிறது நல்லது. சூப்பர், சூப்பர். ஓகே. அடுத் அதே மாரி ஆ சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ம். பழைய நண்பர்கள் ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா புதன் வக்கரம் ஆகுறாரு. ரைட். சோ இந்த காலகட்டத்தில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த மாசி மாசம் வந்து பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 13 டூ மார்ச் 14 மாசி மாசத்துல, ம். இந்த இடைப்பட்ட இந்த இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புதனும் வக்கரம் ஆகுறாரு. ஓ! சோ புதன் வக்கரமாகி ராகுவோட உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கும்போது, ம். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ப ரினியூ பண்றக்கூடிய அமைப்பு உண்டு. சோ ஒரு ஓ! சிலர் ஃப்ரெண்ட்ஷிப் பேசாம இருக்கவங்க திரும்பி பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ ம். நண்பர்களோட சண்டை இருந்து மறுபடியும் பேசக்கூடிய திருப்பி பழைய நண்பர்கள் வர்றது இதெல்லாமே நீங்க சொல்லலாம். ஓ! கண்டிப்பா அமைப்பு உண்டு. ஓ! சோ அப்ப சகோதர ஸ்தானத்து மூலியமாவும் ஒரு நல்ல ஒரு கெயின் இருக்கு. பலன்கள் கெயின் வந்து லாபம் அது மாரி சம்மந்தப்பட்டது உண்டு. இப்ப ம். புதன், ராகு, சுக்கிரன், புதன், ராகு, ம். செவ்வாய், சூரியன் இதெல்லாமே 11ஆம் வீடான கும்ப ராசிக்குள்ள இந்த கிரக பெயர்ச்சிகள் கோச்சாரத்துல நடக்கறனால, ம். இப்ப மூத்த சகோதரத்தோட ஒரு சண்டை சச்சரவுகள் வர்றது, மேச லக்னத்துக்கு, ஓ! மேச ராசிக்கு. சோ இதுவும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணும். செவ்வா, ராகு அப்படிங்கிறது ஒரு சண்டை போடக்கூடிய கிரகம். ம். ஏன்னா கரெக்ட். வயலன்ஸ்க்கான கிரகம் செவ்வா, ராகு. சோ அது ஓ! வந்து புதனோட இருக்கனால பேச்சு வகையில வயலன்ஸ் ஆகலாம். பேச்சு வந்து சண்டையில போய் மாறலாம். அதனால ம். தான் பள்ளி மாணவர்கள், இந்த காலேஜ் படிக்கிறவங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட வகையில ம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஓகே. இப்ப புதன், ராகு நீங்க சொன்னதுனால நான் கேட்கிறேன். இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது சீட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஓகே. அது என்ன என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அவங்க? இப்பதான் கெயின் தான். இப்போ ஒண்ணும் இல்ல. ஓகே. பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். சோ அதுல வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து புதன், ராகு காம்பினேஷன்ல ஏமாற்றங்கள் வரலாம். சீட்டிங் அதாவது எதுல? கெயின்ல, லாபத்துல. ஓ! ஓ! சோ அந்த லாபத்த ஷேர் பண்றதுல சீட்டிங் நடக்க சான்ஸ் இருக்கு. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓ மை சோ காட்! அதுல ஒரு சரி, சண்டையா சரி. இருக்கலாம். ஓஹோ! சோ லாபம் உண்டு. அதே சமயத்துல எங்க செவ்வா, ராகுவோட இருக்கனால பாவகிரகங்கள் 11ஆம் வீட்டோட ஆதிக்கம் பண்றனால, ம். அதுல ஒரு சண்டையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓ! இப்ப இப்ப இந்த 9வது வீடு அதாவது இந்த 11வது வீடான கும்ப ராசியில மல்டிபிள் பிளானட் ஒண்ணு சேருது. அதே நேரத்துல வர்ற 17ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவானும், சூரிய பகவானும் ராகுவோட லிங்க் ஆகுறாங்க. இது வந்து கிரகண அமைப்பு தானே? சூரிய கிரகணம் 17ஆம் தேதி. பிப்ரவரி 17 சூரிய கிரகணம். கண்டிப்பா. ஓகே, ஓகே. நம்ம இந்தியால தெரியலைனாலும் இந்த கிரகணம் வந்து இம்பாக்ட் குடுக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா. ஓகே. இப்ப இந்த கிரகணம் நடக்குது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது லாபஸ்தானமா மேச ராசிக்கு, மேச லக்னத்துக்கு அமையுது. அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா, லக்னாதிபதியும் அங்க வந்து வலுவடைகிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா, ஆரோக்கியத்துல வேற ஏதாவது கவனம் செலுத்தணுமா? மேசத்த பொறுத்தவங்க? மேச பொறுத்தளவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆரோக்கியம் ஓகே. நல்லா இருக்கும். ஓகேங்க. 8ஆம் வீட்டதிபதி வலுப்பெறதுனால இந்த வார்த்தைய நான் கேட்கிறேன். அதனால ஒண்ணும் பெரிய அளவுல தொந்தரவு இல்ல. தொந்தரவு இல்ல. ஓகே. இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா, 9ஆம் பார்வைய கும்ப ராசிய பார்க்கிறாரு. சோ குரு பார்க்கிறதுனால பாத்தீங்கன்னா, கோடி நன்மைன்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் அத வந்து நம்ம சரி சரி செஞ்சுக்க முடியுமா? குரு பார்வையினால? குரு பார்வை 3ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்குது. 3ஆம் வீட்டு அதிபதி வக்கரமா இருக்கு. ஓகே. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஏதாவது என்ன சொல்றது? ஒரு மொபைல் ஃபோன் புதுசா வாங்கலாம் அவைங்க. ஆ சூப்பர். கம்யூனிகேஷன் டிவைஸ் சம்மந்தப்பட்டதுல வந்து ஒரு மாற்றத்த குடுக்கும். 3ஆம் வீடு அப்படிங்கிறது. சோ அதான் ஆ 3ஆம் வீடு வந்து இவங்களோட இளைய சகோதரங்களுக்கெல்லாம் யோகம் தான். மேச லக்னத்துக்குடைய மேச ராசியுடைய இளைய சகோதரத்துக்கு யோகமான டைம். நல்ல இனிமையா பேசுவாங்களா? இளைய சகோதரன் நல்ல யோகம் தான் கண்டிப்பா. ஓகே, ஓகே. எதுக்காக நான் கேட்கிறேன்னா, அந்த குரு வக்ரமாகி இவங்களுடைய மேச ராசிக்கு 3ஆம் வீடான மிதுன ராசியில குரு வக்ரமாகி இருக்கிறதோடு இல்லாம, அந்த வீட்டு அதிபதியான புதன் பகவானும் வக்ரமாகி இருக்கிறதுனால, இந்த கூடுதல் தகவல உங்கள்ட்ட நான் கேட்டேன். கண்டிப்பா. அது கரெக்ட்டா சொல்லியிருந்தீங்க. வேற என்ன கவனம் செலுத்தணுமுங்க? வேற விஷயங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் தான் முக்கியமா நம்ம வந்து நெட்வொர்க் சர்க்கிள் இத நீங்க சொல்ட்டீங்க ஆல்ரெடி. கண்டிப்பா. அதான் வந்து மெயின் வந்து ப்ராப்ளமா இருக்கும். ஸோ ம். மத்தபடி மேச லக்னம், மேச ராசிக்கு நல்ல யோகமான காலகட்டம். அதிர்ஷ்டத்துக்குரிய டைம் தான் இந்த டைம். ஓகே. நம்ம அதுல இவங்களோட குறிப்பா சொல்லணும்னா ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகுது அப்படிங்கிற மாரி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. குறிப்பா ஏதாவது ஒரு நாட்கள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? குறிப்பா லாபம் எந்த டைம்ல நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி கும்ப ராசிக்குள்ள சந்திர பகவான் போறாரு. இந்த ஆமா. கிரகங்களோட சேர்க்கையோட நடக்கும்போது. ம். அப்படிங்கும்போது பிப்ரவரி 17 டூ ஒரு 19 வரைக்கும் ஒரு அ முக்கியமான அதிமுக்கிய நாட்கள் நம்ம சொல்லலாம். அதிமுக்கியமான நாட்கள்லாம் நம்ம சொல்லலாம். மிக அது வந்து சிறப்பு. பார்த்தீங்கன்னா, லாபத்தையோ இது சம்மந்தப்பட்டது குடுக்கலாம். நம்ம சொன்னதுல பிரெடிக்ஷன் வந்து அந்த டைம்ல நடக்கலாம். சூப்பர், காலகட்டத்துல. சூப்பர். இந்த மாசத்துல இந்த இந்த டைம்க்குள்ள நடக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். ம்.
சோ இப்ப மேச ராசி மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு ஜாக்பாட்டான மாதம், மிக மிக அற்புதமான ஒரு மாதம்னு விவாரி சொன்னாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு சொன்னாங்க. இளைய சகோதரத்துக்கு ஒரு அதிகபட்ச கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய மொபைல் போன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உருவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாம பாத்தீங்கன்னா பழைய நட்பு வட்டாரங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படும். போன் அவங்க வந்து போன் பண்ணலாம், நம்மள கம்யூனிகேட் பண்ணலாம், இல்ல நேர்ல ஏதாவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் சடனா உருவாகலாம், இதெல்லாம் சொன்னாங்க. அதே நேரத்துல 2ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம். அதே நேரத்துல 1ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீடு வரைக்கும் உள்ள அத்துணை கிரகங்களும் அந்த 11ஆம் வீட்டுக்குள்ள இருக்கு. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா மனைவியினால கெயின் இருக்கு, பார்ட்னர்ஷிப்னால ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு. அதே நேரத்துல பார்ட்னர்ஷிப்ல கிடைக்கக்கூடிய கெயினை ஷேர் பண்றதுல ஏதாவது ஒரு இடையூறுகள் வரலாம் அப்படிங்கிற தகவலையும் விவாரி சொன்னாங்க. ஒட்டுமொத்தத்துல பார்க்கும்போது இந்த மாசி மாதம், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் வந்து மேச லக்கணத்துல பிறந்தவங்களுக்கும் மேச ராசியில பிறந்தவங்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்த இத்துணை பேருக்கும் மிக மிக அற்புதமான ஒரு மாதமா அமைய இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது நம்ம முதல் முறையா இப்ப ராசி பலன்களை நம்ம போட்டிருக்கோம். இந்த ராசி பலன்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் மேசராசி மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டுல நடக்குது. அதுல உச்சபட்ச லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ள அந்த நாட்களுக்குள்ள ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொன்னாங்க. சோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். விவரிஸ் வேற ஏதாவது சொல்லணுமா? அவ்வளவுதாங்க. ரைட். நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். மேச லக்கணம் மேச ராசியை சேர்ந்தவங்க தங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல தெரிவிங்க. சோ கண்டிப்பா அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தை நீங்க சிறந்த முறையில பயன்படுத்தி மென்மேலும் நீங்க உயரணும் அப்படின்னு அஸ்ட்ரோ சந்திரா சேனல் சார்பா நானும் விபாரிசும் எங்களோட வாழ்த்துக்களை பதிவு பண்றோம். நல்லது ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.